கூறுகிறார் வள்ளுவர். கற்க கசடரனா குற்றமுறை படிக்கணும், எல்லா பாடங்களையும் படிங்க. போதும் நான் 35 மார்க் எடுத்தா போதும் நினைக்காதீங்க. புத்தகத்தில் உள்ள அத்துணை தகவல்களையும், அத்துணை அறிவியல் தகவல்களையும், அத்துணை அந்த திருக்குறளா இருந்தாலும் சரி, நம்ம மூத்தோர் சொல் எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சிறந்த கல்வியாளராக திகழ வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு மதிப்பெண் எடுப்பது மட்டுமல்ல, அத்தனை புரிஞ்சு நீங்க படிக்க வேண்டும். அதற்காக தான் ஆசிரியர்கள் இத்தனை முயற்சி எடுக்கிறார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, டீனேஜ் பருவத்தில் இருக்கிறீங்க தம்பிமார்கள். இந்த உலகத்துல பயங்கர எக்ஸ்போஷர் இருக்குது. பயங்கர நமக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இந்த வயசுல அறிய முடிகிறது. நாங்க படிக்கும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு டிவி கூட அதிகம் கிடையாது. டிவி அப்பதான் ஒரு தெருவில் 10 டிவி தான் இருக்கும். 1000 வீட்டுக்கு 10 வீட்டுல தான் டிவி இருக்கு. அப்படி இல்லை, செல்போன் என்றும் நிறைய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சினால உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்குது. அதனால தயவு செய்து அதிலேயே மூழ்கி விடாதீர்கள். செல்போன் உபயோகப்படணும் சரி, டிவினாலும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம், நான் ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன், இந்த செய்தி மட்டும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி, இல்லை இந்த நிகழ்வு மட்டும் பார்ப்பேன், இந்த விளையாட்டு நிகழ்ச்சி மட்டும் பார்ப்பேன்ற மாதிரி ஒரு வரையறைக்குள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்க செயல்படும் போது நிச்சயமா நாம் நம்முடைய வெற்றி என்பதை யாரும் தடுக்க முடியாது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால காலம் பொன் போன்றது, வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவே படிக்க ஆரம்பிங்க. அது பரீட்சை நேரம் படிச்சுக்கிடுவேன்னு சொல்லி நினைக்காதீங்க. எப்பவே படிச்சாதான் ரெப்படேஷன் இஸ் த மதர் ஆஃப் மெமரின்னு சொல்லுவாங்க. ரெப்படேஷனை திருப்பி படிக்கும் போது தான் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். எதுவுமே நம்ம மறக்காம நம்ம எழுத முடியும், மதிப்பெண் வாங்க முடியும். அதனால இப்பவே படிக்க ஆரம்பிங்க என்று தம்பிமார்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இந்த 11th 12th வயசு ரொம்ப முக்கியமான விடலை பருவம். எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பீங்க. எங்க அம்மா அப்பா கூட தெரியாது, ஆசிரியர் கூட அவரு கூட தெரியாதுலாம் நினைக்கிறேன். ஏன்னா அது வயசுக்கு காரணம் தான், நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்ற எண்ணம் தான். அந்த வயசு பருவத்துல நீங்க தயவு கூர்ந்து ஒழுக்கத்தோட இருங்க, மூத்தவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. நிச்சயமாக உங்களுடைய வழித்தடம் நல்ல பாதையில அமைத்துக் கொள்ளும் போது நமக்கு வாழ்க்கையில எல்லாமே நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் அத்துணை பேரும் சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க. இந்த வயசுல தான் உங்களுக்கு ஹைட் வரும். இந்த வயசுல தான் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா அந்த ஒரு பாடி பில்ட் ஆகிற வயசு. அதனால நல்லா சாப்பிடுங்க, சாப்பாடை ஒதுக்காதீங்க. சத்தான ஆகாரமா சாப்பிட்டு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுதல பிள்ளைகளா இருந்து நல்ல ஒரு சான்றோனாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும். இப்பள்ளி மாணவர்கள் காரப்பேட்டை ஸ்கூல் பசங்களா சூப்பரா நல்லா படிப்பாங்க. வேலைக்கு எங்க இன்டர்வியூ போனாலும் ஸ்கூலிங் எங்க பண்ணியிருக்காங்க, காரப்பேட்டையா, உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை தகுதியானவர்களா ஆக்கிக் கொள்ளுங்கள்.